இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் கம்பெனி லா கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது ஃபஸ்ட்டு செக்ஷன் 3ல் வந்து ஆரம்பிக்குது. செக்ஷன் 3 வந்து ஃபார்மேஷன் பற்றி சொல்லுது, எப்படி ஒரு கம்பெனியை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அ கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ நீங்கள் புக்கில் வந்து இருக்கிறத அப்புறமா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுங்க, என் கூடவே சேர்ந்து நீங்களும் எழுதுங்க. அப்படியே ஜாலியாக டிவி பார்க்குற மாதிரி பார்க்காம கூட நோட்ஸ் எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ மேபி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மேபி அப்படின்னா ஆப்ஷனல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மேனா வந்து அது ஆப்ஷனல்ங்கிற மாதிரி தானே, வேணும்னா இல்லைன்னா வேண்டாங்கன்னு அப்படி தானே அர்த்தம். மஸ்ட் பின்னா தான் கண்டிப்பான அர்த்தம். அப்படின்னா நம்ம அன்லாஃபுல் பர்பஸ்க்காக கம்பெனி ஆரம்பிச்சிக்கலாமானா கூடாது. மேவை வந்து நம்ம ஷால்னு படிக்கிறோம். ஸோ கம்பெனி ஷால் பி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். லாஃபுல் பர்பஸ்க்கு மட்டும் தான் நம்ம கம்பெனியை ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் இருக்கணும், மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனியை ஆரம்பிக்க போகிறீங்க, பப்ளிக் கம்பெனியாக, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. நம்ம ஆல்ரெடி கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் படிக்கும்போது மினிமம் எத்தனை மேக்ஸிமம் எத்தனைலாம் படிச்சிருப்போம். பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 7 பேர், ப்ரைவேட்னா மோர் தேன் ஒரு ஈக்குவல் டு 2 பேர், ஓபிசியாக இருந்தால் ஈக்குவல் டு 1 தான். மோர் தேன் ஈக்குவல் டு கிடையாது, ஒருத்தர் மட்டும் தான், 1% கம்பெனியாக இருந்தால். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து என்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கிறத பார்த்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். பப்ளிக் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவங்கள்ட்ட மினிமம் 7 பேராச்சும் இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனினா மினிமம் 2 பேராச்சும், ஓபிசினா ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ இந்த பீப்புளெலாம் இருக்காங்களே, இந்த 7 பேர் 2 பேர் 1 பேர்லாம், இவங்களை என்னன்னு சொல்லுவோன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டு மெமரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்கிரைபர்ஸ் டு மோஏனா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னா மெமரண்டமில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்து மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க. இவங்க கம்பெனியில் வந்து காசு போட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் செக்ஷன் 3 வந்து சொல்லுது. A company may be formed for lawful purpose by more than or equal to 7% in case of a public company, more than or equal to 2% in case of a private company, and 1% in case of an OPC, by subscribing their names to the memorandum of association. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 7. செக்ஷன் 3 வந்து ஃபார்மேஷன், செக்ஷன் 7 வந்து இன்கார்பரேஷன். ஸோ நம்ம இத்தனை பீப்புளெலாம் வச்சு நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ஓசி கிட்ட வந்து போகணும். ஸோ நம்ம மெம்பர்ஸ்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் டு எம்ஓஏ கரெக்டாக. ஸோ இத்தனை பேர், 2 பேர் இன் கேஸ் ஆஃப் அ ப்ரைவேட் கம்பெனி, ஒரு 7 பேர் இன் கேஸ் ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆர்ஓசி கிட்ட போகணும். ஆர்ஓசி கிட்ட எதை எடுத்துகிட்டு போகணுன்னா 7 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இங்கே செக்ஷன் 7ல் அதனால் இங்கே 7. ஓகே, 7 டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா. என்னென்ன டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மோஏஓஏவை எடுத்துகிட்டு போகணும். மோஏஓஏனா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியாக ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸில் போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் டில் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸே நமக்கு இல்லை, ரெஜிஸ்டர் ஆஃபீஸே இல்லை அப்படின்னா, அது வரைக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த அட்ரஸில் வந்து காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ். என்ன பர்டிகுலர்ஸ் அப்படின்னா, மோஏல சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, மெமரண்டமோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களோட பர்டிகுலர்ஸும் ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸோட பர்டிகுலர்ஸும். என்னென்ன பர்டிகுலர்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, அப்புறம் பேன் கார்டு, ஆதார் நம்பர், அந்த மாதிரி நிறையா பர்டிகுலர்ஸ். ஓகேவா. சப்ஸ்கிரைபர்ஸ் டு மெமரண்டமோட பர்டிகுலர்ஸும் ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸோட பர்டிகுலர்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொன்றும் கொடுக்கணும். என்னென்னா டிஐஎன்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதையும் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை கொடுக்க வேண்டாம், சப்ஸ்கிரைபர்ஸ் டைரக்டர் கிடையாது, அதனால் அதை கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேரக்டர்ஸ் இருக்காங்கள்ல, எல்லா டேரக்டர்ஸ், அந்த டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா 2 விஷயம். அந்த டேரக்டர்ஸோடைய ரிட்டன் கன்சென்ட் இருக்கணும். அவங்க டேரக்டர்ஸ் வந்து ரிட்டனாக சொல்லணும், ஓகே நான் வந்து உங்கள் கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க எழுதி கொடுக்கணும். அந்த ரிட்டன் கன்சென்ட்டையும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் ஃபர்ம்ஸ் ஆர் பாடி கார்ப்பரேட். அந்த டேரக்டர் வேறு ஏதாவது ஒரு ஃபர்மில், ஒரு பாடி கார்ப்பரேட்டில் ஷேர் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி, இல்லை அவங்களோட சொந்தக்காரங்க அங்கே ஒர்க் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா. ஆர்ஓசி கிட்ட சொல்லும் போது அதையும் சொல்லணும். டேரக்டர்ஸோடைய ரிட்டன் கன்சென்ட் டு ஆக்ட் அஸ் டேரக்டர்ஸ், நான் இந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன் ஓகே அப்படின்ட்டும். அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபர்ம் ஒரு பாடி கார்ப்பரேட்டில் வந்து ஷேர் வச்சுருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன். ஓகே, டிக்ளரேஷன் என்னென்னா 2 டிக்ளரேஷன். ஓகேவா.
என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிற எல்லா ப்ரொசீஜருக்கும் நாங்கள் இது பண்ணிட்டோம். கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. கம்ப்ளையன்ஸ் நாங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிற எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ். இதை யார் கொடுக்கணும் அப்படின்னா 2 பேர் கொடுக்கணும். ஒன்று வந்து அட்வொகேட், இல்லைனா சிஏ, இல்லைனா சிஎஸ், இல்லைனா சிஎம்ஏ. இவங்க வந்து எங்கேஜ்டு இன் ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனியாக இருக்கணும். ஸோ எனி அட்வொகேட், சிஏ ஆர் சிஎஸ் ஆர் சிஎம்ஏ எங்கேஜ்டு இன் ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. அவங்க என்ன பண்ணணும், நாங்கள் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டோம், கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு டிக்ளரேஷன் வந்து இவங்க கொடுக்கணும். அப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னா, யாரோட பேரெல்லாம் ஏஓஏல இருக்கோ அவங்களாமும் வந்து இந்த நாங்கள் கம்ப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு டிக்ளரேஷன் யார் கொடுக்கணும், 2 டிக்ளரேஷன். ஒன்று வந்து கம்பெனிஸ் ஆக்டை கம்ப்ளை பண்ணிட்டோங்கிறது. இன்னொரு டிக்ளரேஷன் வந்து எல்லா டைரக்டரும், ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் மட்டுமா இல்லை, எல்லா டைரக்டரும் அண்ட் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, எல்லா டைரக்டரும் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து டாக் இல்லை அப்படின்னு சொல்லணும், அவங்க நாய் இல்லை அப்படின்னு சொல்லணும், டிஓஜி இல்லை அப்படின்னு சொல்லணும். டிஓஜி அப்படின்னா டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. நாங்கள் சப்மிட் பண்ணுறோம்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அது எல்லாமே ட்ரூ அண்ட் கம்ப்ளீட் டு பெஸ்ட் ஆஃப் தியர் நாலேஜ் அண்ட் பிலீஃப். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா என்னென்னா, நாங்கள் வந்து எந்த அஃபென்ஸும் பண்ணல. அஃபென்ஸ் இன் ரிலேட்டட் டு ப்ரொமோஷன், ஃபார்மேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்பெனி. ஓகேவா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்புறம் நாங்கள் எந்த அஃபென்ஸும் பண்ணல இன் ரிலேட்டட் டு ப்ரொமோஷன், ஃபார்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அப்புறம் நாங்கள் கில்ட்டி ஆஃப் ஃப்ராட் இல்லை, GUILTY. ஓகே, நாங்கள் கில்ட்டி ஆஃப் ஃப்ராட் இல்லை டியூரிங் த லாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஸோ டிக்ளரேஷன் என்ன, 2 டிக்ளரேஷன். ஒன்று கம்ப்ளைண்ட்ஸ் யார் கொடுக்கணும், சிஎஸ், சிஎம்ஏ ஒரு அட்வொகேட் எங்கேஜ்டு இன் ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி, ப்ளஸ் யாரோட பேர்லாம் ஏஓஏல இருக்கோ அவங்களாம். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லணும், நாங்கள் நாய் இல்லைன்னு சொல்லணும். நாய் டாக்குமெண்ட் எல்லாம் ட்ரூ அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. அஃபென்ஸ் எதுவுமே நாங்கள் பண்ணல இன் ரிலேட்டட் டு ப்ரொமோஷன், ஃபார்மேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. அப்புறம் டூரிங் த லாஸ்ட் 5 yearsல நாங்கள் கில்ட்டி ஆஃப் ஃப்ராட் இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு 7 வந்துருச்சா, கரெக்டாக 7 வந்துருச்சா. இது வந்து 1, இது வந்து 2, இது 3, இது 4, இங்கே 1, இங்கே 1, 5, இப்போ 6, இது 7. ஓகேவா, 7 டாக்குமெண்ட்ஸ் வந்துருச்சு. இது ஆக்சுவலாக 5 பாயிண்ட் தான். ஆனால் இந்த செக்ஷன் 7னா 7 டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக இதை நான் 2 தனித்தனி பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி 7 அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொண்டு போய் ROC கிட்டே போய் கொடுத்துட்டோம். அப்போ ROC என்ன பண்ணுவார், ROC வந்து என்ன பண்ணுவார்னா வெரிஃபை பண்ணுவார். ஓகேவா, இதுதான் ROC வந்து இப்படி உட்காந்துட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இப்படி கண்ணாடி போட்டுட்டு வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிட்டு ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன கொடுப்பாருன்னா COI கொடுப்பார், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இந்த கம்பெனியை நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பரும் கொடுப்பார். கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பருங்கிறது ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஐடென்டிட்டி நம்பர் இருக்கும். இட் இஸ் அ டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி நம்பர், அதையும் வந்து கொடுப்பார். சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனும் கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பரும் கொடுப்பார். ஸோ எந்த நாளில் அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுக்குறாங்களோ அந்த டேட்லேருந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் தட் டேட் கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்டர் கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தோம்ல, இப்போ நம்ம கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு கார்ப்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுடலாமா அப்படின்னா இல்லை. அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெஜிஸ்டர்கிட்ட கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னா பத்திரமா வச்சுக்கணும். எங்கே, ஓகே, ப்ரிசர்வ் பண்ணணும் வேர் நம்ம கம்பெனியுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஓகேவா, ஒரிஜினலாக நம்ம எப்படி ஃபைல் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். எப்போ வரைக்கும், டில் வென் அப்படின்னா நம்ம கம்பெனி எப்போ செத்து போதோ அது வரைக்கும். டில் டிசல்யூஷன், கம்பெனிஸ் ஆக்டில் எப்போ நம்ம கம்பெனியை டிசல்யூஷன் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, ப்ரிசர்வ் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் ஒரிஜினலி ஃபைல்டு. ஒரிஜினலாக நம்ம எப்படி ஃபைல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரிஜினலி ஃபைல்டு. ஓகே,
ஸோ இதில் புக்கில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா 1% கம்பெனி. ஸோ 1% கம்பெனியில் ஒரு மெம்பர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, இன்கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், இல்லைனா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு நாமினி சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் நேச்சுரல் பர்சன், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், வெதர் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் நாட், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த இன்னொரு பர்சன் வந்து எப்போ வேணாலும் அவங்க கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம ஓபிசி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதனால் நான் அதை திரும்பி ரிப்பீட் பண்ணல. உங்களுக்கு அது தெரியாதுன்னா 1% கம்பெனிக்கு ஒரு தனி வீடியோ இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஒரு குட்டி பாயிண்ட் இருக்குது. என்னென்னா ரிசர்வேஷன் ஆஃப் நேம். ரிசர்வேஷன் இல்லைனா செலெக்ஷன் ஆஃப் நேம். ஓகே, ஸோ நம்ம நேம், அந்த கம்பெனிக்கு நேமை வந்து இன்கார்பரேஷனுக்கு முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணுவோம். யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர் வந்து 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ரூல் 8, ரூல் 9, 2 ரூல்லையும் வந்து நேம் செலக்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும். ரூல் 8 என்ன சொல்லுதுன்னா, அது வந்து அன்டிசைரபிள் நேம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுது. அன்டிசைரபிள் நேம்னால் எந்தெந்த நேம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இன்னொரு கம்பெனிக்கு சிமிலராக இருக்கக்கூடாது, இல்லைனா ஏதாவது அஃபென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சில லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். போர்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே வச்சுக்கக்கூடாது. சும்மா நம்ம பாட்டுக்கு கிங் லிமிடெட், கவர்மெண்ட் லிமிடெட் அப்படின்னு நம்மளே சும்மா பேரெலாம் வந்து வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத உங்களுக்கு சொல்லுது. ஸோ ரூல் 8 வந்து உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ரூல் 8 என்ன சொல்லுதுன்னா, நேம் வந்து டூ சிமிலர் டு அனதர் கம்பெனி, இல்லை அஃபென்ஸ் இருக்கிற மாதிரி அன்டிசைரபிளாக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தான் ரூல் 8 வந்து சொல்லுது. ஓகே, இப்போ சப்போஸ் குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இப்படி இருக்குமா அதோட ஸ்பெல்லிங், நான் வந்து இப்படி ஒரு ஸ்பெல்லிங் போட்டு குவாலிட்டி வால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி உருவாக்குறேன். இப்போ நான் வந்து கேவலமான ஐஸ்கிரீம்லாம் விற்கிறேன், அதை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த குவாலிட்டி வால்ஸை சொல்கிறாங்களா, இந்த குவாலிட்டி வால்ஸை சொல்கிறாங்களான்னு எப்படி தெரியும்? அதனால் இன்னொரு கம்பெனிக்கு சிமிலராக இருக்கிற நேமை நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல் 9 வந்து எப்படி நம்ம கம்பெனியுடைய பேரை ரிசர்வேஷன் பண்ணணும். வேறு யாரும் அதை சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். எப்படி ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் INC 1 இருக்கணும், ப்ளஸ் ஃபீஸ் வந்து இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் ரூல் 9 இருக்குது. ஸோ இந்த 2 ரூலையும் பார்த்து தான் ப்ரொமோட்டர் வந்து கம்பெனியுடைய நேமை செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து செக்ஷன் 4 இருக்குது, MOA. ஓகே, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து என்னென்னா, அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். அதை யாரெல்லாம் கம்பெனி கூட டீல் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து அதோட நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அப்படிங்கிறது எந்த செக்ஷன் சொல்லுதுன்னா, செக்ஷன் 399 சொல்லுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, ஸோ அதனால் நான் அதை எடுக்கிறேன். ஸோ செக்ஷன் 399 என்ன சொல்லுதுன்னா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். anyone who is dealing with the company is assumed to have knowledge of the memorandum அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து ஒரு கம்பெனியுடைய சார்ட்டர். அது வந்து கம்பெனியோடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்கோப் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? ஸோ கம்பெனிக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்க, MOA தான் சொல்லுது. ஓகே, ஸோ என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, நேம் கிளாஸ், ஸ்டேட் கிளாஸ்னால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிற ஸ்டேட்டு, ஆப்ஜெக்ட் கிளாஸ், லயபிலிட்டி கிளாஸ்னால் மெம்பர்ஸோட லயபிலிட்டி லிமிட்டடா அன்லிமிட்டடாங்கிறது, கேபிட்டல் கிளாஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஓபிசியாக இருந்தது அப்படின்னா நாமினி கிளாஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ கிளாஸ்லாம் வந்து ஓகே, ஓபிசியாக இருந்ததுன்னா இவ்வளோ கிளாஸ். ஸோ இவ்வளோ கிளாஸ்லாம் வந்து எதில் இருக்குது, மெமரண்டமில் இருக்குது கிளாஸஸ். இப்போ என்னென்னலாம் இருக்கணும், நேம் கிளாஸ் இருக்கணும். நேம் கிளாஸ்னால் என்ன இருக்கணும்னா, கம்பெனியோடைய நேம். ஓகே, ஸோ ப்ராப்பராக அதோட ஃபுல் நேம் இருக்கணும். ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி நம்ம என்ன நேம் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்னால் கம்பெனியோட RO, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அது. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு போடுவோம், அவ்வளோதான். ஸோ ஃபுல் அட்ரஸ்லாம் எழுத வேண்டாம், அண்ணா நகர் சென்னை அப்படின்னு டோர் நம்பர்லாம் போட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டேட் மட்டும் சொன்னால் போதும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் நம்ம கம்பெனியோடைய அப்ஜெக்டிவ் என்ன, கம்பெனி எதுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன, அப்புறம் என்னென்ன மேட்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட்னால் கம்பெனியோட மெயின் ஆப்ஜெக்ட் வந்து என்ன, ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மேட்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கம்பெனியோட அப்ஜெக்ட் என்ன, அந்த ஆப்ஜெக்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மேட்டர்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிறது. நெக்ஸ்ட் லயபிலிட்டி கிளாஸ். என்ன லயபிலிட்டி, கம்பெனியோட லயபிலிட்டி வந்து லிமிட்டடாக இருக்கும், அன்லிமிட்டடாக இருக்கும். மெம்பர்ஸோட லயபிலிட்டி. ஸோ லிமிட்டடில் இன்னும் 2 டைப் இருக்குது. இது எல்லாமே நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் பார்த்தோம், அதனால இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி. ஸோ லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் வந்து என்னது, நம்ம எவ்வளோ அமௌண்ட் அன்பெய்டோ அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். லிமிடெட் பை கேரண்டி நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்
கேரண்டி கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் நம்ம பே பண்ணணும். ஸோ அதை தாண்டி எதுவும் பே பண்ண வேணாம். லிமிட்டட், அன்லிமிட்டட். லிமிட்டடில் லிமிட்டட் பை ஷேர்ஸு, லிமிட்டட் பை கேரண்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸ் வந்து என்னென்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டலை சொல்லணும். ஆத்தரைஸ்டு, பெய்டப் கிடையாது, ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஸோ மொத்தமாக கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் என்ன, ஒரு ஷேருக்கும் எவ்வளோ அமௌண்ட். எக்ஸாம்பிள் 1000 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக்கப்பையும் வந்து கொடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ் இருக்காங்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, மெமரண்டமுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் போடணும். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ வந்து நான் தான் ஒரு சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யா அப்படின்னு போட்டு நான் வந்து ஒரு 10 ஷேர் எடுத்துக்கினேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் பேரையும் போட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மெமரண்டமில் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக நாமினி கிளாஸ். ஓபிசியாக இருந்துச்சுன்னா நாமினி கிளாஸ். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து போயிட்டாங்கன்னா யார் வந்து மெம்பர் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 5 ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மெமரண்டம் பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லணும்னா இன்டர்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்லணும். ஸோ மெமரண்டம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி பற்றி தானே சொல்லுது. இது வந்து எப்படி அந்த அப்ஜெக்டிவ்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அபவுட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனியை பற்றி சொல்லணும். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னா என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் புக்கில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க தெரியுமா, ரிசர்வேஷன் ஆஃப் நேம்னு ஒரு இது இருக்கும், அங்கே அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நான் புக்கிலே காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, ரெசல்யூஷன், நார்மல் ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னு. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தான் என்னது, 75% ஆஃப் த பீப்புள் வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா தான் அந்த டெசிஷனை மேக் பண்ண முடியும். அதுதான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன் வந்து என்ன சொல்லணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷனை விட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறது, அதுதான் என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன். எக்ஸாம்பிள் 90% ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரி பண்ணால் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மோர் ரெஸ்ட்ரிக்டிவ் தேன் ஸ்பெஷல் ரெசல்யூஷனை சொல்லுச்சுன்னா அதுதான் வந்து என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷனுங்கிறது. ஸோ என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷனை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது பாருங்கள், என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன் பற்றி. இந்த ஆர்டிகல்ஸ் கண்டெய்ன்ஸ் என்ட்ரென்ச்மெண்ட். ஸோ நம்ம ஆர்டிகல்ஸில் என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷனுங்கிறது ஒன்று பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார்கிட்ட நம்ம ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். எந்த ஃபார்மில், INC 2 or INC 7 along with fee at the time of incorporation of the company. In case of existing company இருந்தால் MGT 14 30 daysக்குள்ளார நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரார்ட்டை இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? ஸோ கம்பெனியில் ஏஓஏல என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன் போட போகிறாங்க. என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன்னா என்னது, ஸ்பெஷல் ரெசல்யூஷனை விட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ். இந்த டெசிஷன்லாம் நீங்கள் எடுக்கணும்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா 75% ஆஃப் த பீப்புள் வந்து ஓட் பண்ணணும். அதை விட ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கணும். ஸோ 90% ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணணும், இல்லை 100% ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணணும். அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அதான் என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன். அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க கம்பெனியா இல்லை நியூ கம்பெனியா இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனியா. ஸோ 2 கம்பெனியுமே ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நியூ கம்பெனியாக இருந்தால் INC 2 இல்லைனா 7 கொடுக்கணும் ப்ளஸ் ஃபீ. எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்தால் MGT 14 கொடுக்கணும் ப்ளஸ் ஃபீ. எப்போக்குள்ளார கொடுக்கணும்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்தால் 30 நாளுக்குள்ளார அந்த என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷனை ஆட் பண்ணி 30 நாளுக்குள்ளார, நியூ கம்பெனியாக இருந்தால் இன்கார்பரேட் பண்ணும்போது. அவ்வளோதான் வந்து என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பிரிட்டேஷன், ஷேர் கேபிட்டல், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது. லீன்ஸ், கால் ஆன் ஷேர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், ட்ரான்ஸ்மிஷன் ஃபார் ஃபியூச்சர் ஆல்ட்ரேஷன், கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட், பைபேக், இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இதெல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே, ஆர்டிக்கலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யாரெல்லாம் மெமரண்டம் ஆர்டிகல்ஸை சைன் பண்ணணுங்கிறது. ஸோ மெமரண்டம் ஆர்டிகல்ஸை யார் சைன் பண்ணணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சைன் பண்ணணும். ஓகேவா? ஈச் சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். என்னென்னா அவங்க பேர் என்ன, அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்ட்டு, அவங்க டெஸ்கிரிப்ஷன், ஆக்குபேஷன் அதெல்லாமும் சொல்லணும். அப்புறம் ஒரு விட்னஸ் வந்து இருக்கணும். அந்த விட்னஸும் வந்து சப்ஸ்கிரைபரோட சைனை வந்து
சைனை பார்த்துட்டு அவங்களும் சைன் பண்ணணும். விட்னஸ் வந்து என்ன சொல்லணும்னா, நான் பார்த்ததெல்லாம் உண்மைன்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு முன்னாடி தான் சப்ஸ்கிரைபர் சைன் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். ஐ விட்னஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் சைன்ட் இன் மை ப்ரெசன்ஸ். ஐ ஹவ் வெரிஃபைட் அஸ் ஆர் தேர் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ். அவங்க வந்து அவங்க பேர் வேறு ஏதோ ஒன்றெல்லாம் கொடுக்கல, அவங்க வீடு அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் என் கண்ணு முன்னாடி தான் அந்த சப்ஸ்கிரைபர் சைன் பண்ணாங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த விட்னஸ் வந்து சொல்லணும். ஸோ சப்ஸ்கிரைபர் படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கை நாட்டு வச்சுக்கலாம், தம் இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம். ஆர் மார்க் விச் ஷால் பி டிஸ்கிரைப்ட் அஸ் சச் பை தி பர்சன் ரைட்டிங் ஃபார் ஹிம். அவங்க வந்து அவங்க வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து சைன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வந்து எத்தனை ஷேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எழுதணும். இப்போ அவங்களுக்கு தான் படிக்க தெரியாதுல்ல, அப்போ மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸில் என்ன இருக்குங்கிறத படித்து சொல்லணும். அந்த விட்னஸாக இருக்கிறவங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒருத்தரோ வந்து சொல்லணும். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பாடி கார்ப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா டைரக்டர், ஆஃபீஸர் ஒரு எம்ப்ளாயி வந்து சைன் பண்ணலாம். ஓகேவா? எல்எல்பியாக இருந்துச்சுன்னா பார்ட்னரு. அப்புறம் ஆனால் வந்து என்னென்னா இந்த எல்லா பார்ட்னரும் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ in either case the person so authorized shall not at the same time be a subscriber to memorandum and articles of association. Subscriber suppose ஒரு foreign national residing outside India அப்படின்னா in a country in any part of the Commonwealth. இப்போ என்னென்னா அந்த மொத்த வேர்ல்டையும் வந்து காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ட்டு சிலதாக பிரிக்கிறாங்க. பிரிட்டிஷ்லாம் அதில் வரும். பிரிட்டிஷ், இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா அதெல்லாம் அதில் வரும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று ஹாஜ் கன்வென்ஷன், அது நான் ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக தெரியல, ஹாஜ் ஆப்போஸ்டைல் கன்வென்ஷன் அப்படின்ட்டு ஒரு பார்ட்டு. அதில் அல்பேனியா, அர்ஜென்டினா, அர்மேனியா, ஆஸ்ட்ரியா, ஜார்ஜியா, ஜெர்மனி, கிரீஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அதில் வரும். அந்த கண்ட்ரீஸ்லாம் தெரியணுன்ற அவசியம், நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். காமன்வெல்த் நேஷன்ஸில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நைஜீரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வரும். இந்த ஹாஜ் கன்வென்ஷனில் அல்பேனியா, அர்ஜென்டினா, ஆஸ்ட்ரியா, பெல்ஜியம், கிரீஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து வரும். ஸோ சப்போஸ் நம்ம காமன்வெல்த்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம ஃபாரின் நேஷ்னல் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மெமரண்டம் ஆர்டிகளோட சப்ஸ்கிரைபராக இருந்தார்னா அவருடைய சிக்னேச்சர் அண்ட் அட்ரஸ் ஆன் த மெமரண்டம் ஆர்டிகல்ஸ், அவருடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் அதில் கொடுக்கணும். சப்போஸ் இவங்க ஹாஜ் ஆப்போசிட் கன்வென்ஷன் அந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அவங்களோட சைன் அண்ட் அட்ரஸ் ஆன் த மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஷால் பி இது ரெண்டுமே வந்து நோட்ரி பப்ளிக் கிட்ட நம்ம நோட்ரி பப்ளிக் கிட்ட நோட்டீஸோடு கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இவங்க வந்து காமன்வெல்த்லேயும் இல்லை, ஹாஜ் கன்வென்ஷன் இதுலேயும் இல்லை அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிக்னேச்சர் அண்ட் அட்ரஸ் ஷால் பி நோட்டரி. அவ்வளோதான், இது ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ பரவாயில்ல, அவங்களோட நேம், சிக்னேச்சர், அட்ரஸ் அவ்வளோதான். ஸோ இவங்க இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து இன்கார்பரேட் விசா வாங்கிட்டு இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க. விசிட்டட் இன் இந்தியா அண்ட் இன்டென்ட் டு இன்கார்பரேட் கம்பெனினா அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு வேலிட் விசா இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பர்டிகுலர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பெருசாக சொல்லணும். டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருக்கு அப்புறம் சொன்ன இல்லை, நேம், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி தான் ஆதார், பேன் நம்பர் அப்படின்னு சொன்னேன். அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு கார்பரேட் ஐடென்டிட்டி நம்பரையும் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனையும் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது, டிசல்யூஷன் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பனிஷ்மெண்ட். ஓகே, நம்ம இந்த 7 டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறோம்ல, அதில் ஏதாவது ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்கரெக்ட் ஓகே, கம்பெனியை நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோமா இல்லை இன்னும் இன்கார்பரேட் பண்ணலையா, நாட் இன்கார்பரேட்டடா இல்லை கம்பெனியவே நம்ம ஆரம்பிச்சிட்டோமா, இன்கார்பரேட் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ நாட் இன்கார்பரேட்டட் அப்படின்னா பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 447. ஸோ நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். 447 வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும். 10 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கு போகணும். இல்லை நீங்கள் ஃப்ராடு பண்ணுறத விட 3 மடங்கு அதிகமாக 3 மடங்கு ஃப்ராடு பண்ண அமௌண்ட்டோட 3 மடங்கு ஃபைன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்லாம் இருக்கிறதெல்லாம் செக்ஷன் 447 வந்து இருக்குது. ஓகேவா? இன்கார்பரேட் பண்ணிட்டோம் கம்பெனி அப்படின்னா ஆர்ஓசி வந்து ட்ரிபியூனல்னால் கோர்ட் மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? ரெகுலேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த மெமரண்டம் ஆர்டிகல்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா லயாபிலிட்டி இருக்குல்ல, மெம்பர்ஸோடைய லயாபிலிட்டியை அன்லிமிட்டட் ஆக்கி விட்டுறலாம். இல்லைனா ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனிஸ்லேருந்து அந்த ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர்லேருந்து கம்பெனியோட பேரையே தூக்கிடுங்க அப்படின்ட்டு. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து அவங்க பேர் எழுதிட்டு கம்பெனிக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், கார்பரேட் ஹெல்த் நம்பர்லாம் கொடுப்பாங்களே, அந்த ரெஜிஸ்டர்லேருந்தே இந்த கம்பெனியை வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வைண்டிங் அப் கம்பெனி எழுத்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா எனி அதர் ஆர்டர்.
ஓகே, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கம்பெனிக்கு ஓபிஹெச் கொடுக்கணும். ஓபிஹெச்னா என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹெர்ட். ஏன் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ சொல்லு அப்படின்ட்டு ஓபிஹெச் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃப்ராட் பண்ணிட்டாங்க, கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா, கம்பெனியை ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டோமா, ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 447. ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்ஓசி வந்து ட்ரிபியூனல் மூலயமா ஆர்ஓசி ட்ரிபியூனல்கிட்ட அப்ளை பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்டர் அப்படின்னா ரெகுலேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட், லயபிலிட்டி அன்லிமிட்டட் ஆக்கிடுங்க, கம்பெனியோட பேரை ரிமூவ் பண்ணுங்க, வைண்டிங் அப் பண்ணுங்க, இல்லைனா எனி அதர் ஆர்டர் ஆஸ் இட் திங்க் ஃபிட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு செக்ஷன் வந்து செக்ஷன் 6. செக்ஷன் 6 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆக்ட் டு ஓவர் ரைட் MOA அப்படின்னு சொல்லுது. ஸோ MOA மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு இதை சொல்லுது, ஆக்ட் வந்து வேறு ஒன்று சொல்லுது. அப்படின்னா நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னா ஆக்ட் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். செக்ஷன் 6 provides that the provisions of this act shall have effect, okay, notwithstanding anything to the contrary contained in the memorandum articles of a company or in any agreement executed by it or any resolution passed by the company in general meeting or by its board of directors, whether the same be registered, executed or passed before or commencement of this act, and any provision contained in the MOA agreement or resolution to the extent which it is repugnant to the provisions of this act become or be void as the case may be. இது ஒன்றுமே இல்லை. இது என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இல்லை மெமரண்டம் ஆர்டிக்கல்லே ஏதாவது ஒன்று இருக்குது, ஆனால் அது இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆக்ட் வந்து சொல்லுது. ஓகேவா, ஸோ MOA அக்ரிமெண்ட் இதிலலாம் சில விஷயம் நம்ம போடுறோம், அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆக்ட் வந்து சொல்லுது. ஓகே, நம்ம இந்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டோம், இல்லைனா அந்த டெசிஷனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், இல்லைனா மெம்பர்ஸ்லாம் அதை அப்ரூவ் பண்ணி நம்ம அதை ஏன் இப்படி வருது, ஓகே, மெம்பர்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணாலும் சரி நோ ப்ராப்ளம், ஆக்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் அக்ரிமெண்ட் என்ன பண்ணாலும் அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டோமோ பாஸ் பண்ணிட்டோமோ, அது யார் டிசைட் பண்ணாலும் சரி, மெம்பர்ஸ் டிசைட் பண்ணாலும் சரி, இல்லை போர்டு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிசைட் பண்ணாலும் சரி, இந்த ஆக்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை சொல்கிறது MOA அக்ரிமெண்ட் சொல்கிறதெல்லாம் வாய்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 8 பார்த்துட்டோமா. இப்போ செக்ஷன் 9 வந்து எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், இன்கார்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்ததுலேருந்து கம்பெனி வந்து ஒரு பாடி கார்பரேட் ஆகிடும். பாடி கார்பரேட் ஆனால் என்னது, அதோட பேரில் ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணிக்கலாம். இட் கேன் சியூ அண்ட் பி சியூடு, மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ, பட் கம்பெனிஸ் வில் கோ ஆன் டில் இட்ஸ் டிசல்யூஷன். அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிடும். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன ஆவாங்க, மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோதான் வந்து செக்ஷன் 9. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 10. செக்ஷன் 10 வந்து எஃபெக்ட் ஆஃப் MOA. ஸோ செக்ஷன் 10 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒன்ஸ் நம்ம MOA ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஆயிரும். கான்ட்ராக்ட்னால் யாருக்குள்ளார, கம்பெனி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ்குள்ளார, அண்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளரே, மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்குள்ளரே ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆன மாதிரி ஆகிடும் இந்த நம்ம வந்து MOA ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆஸ் ஆஃப் மெம்பர்ஸே வந்து பர்சனலாக சைன் பண்ண மாதிரி. ஸோ அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிக்கல் வந்து மெம்பர்ஸ் மஸ்ட் பே ₹10 per share அப்படின்ட்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுதுன்னா, ஆஸ் ஆஃப் அவங்க தனியாக பர்சனலாக அவங்க சைன் பண்ண மாதிரி, நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவங்க தனியாக சைன் பண்ண மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏதாவது மெம்பர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு ஏதாவது பணம் வந்து வாங்கணும். ஓகே, இஃப் மெம்பர் ஓவ்ஸ் மணி டு த கம்பெனி ஆஸ் பர் MOA, எக்ஸாம்பிள் அன்பெய்டு ஷேர் கேபிட்டல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு லீகல் டெட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ கம்பெனி வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்து அதை ரிகவர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் எஃபெக்ட் ஆஃப் MOA. Once memorandum and articles are registered, they shall bind the company and members thereof to the same extent as if they respectively had been signed by the company and by each member. ஓகேவா, ஸோ அவங்க பர்சனலாக சைன் பண்ண மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து ஆயிடும். அதுதான் பைண்ட் த கம்பெனி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆல் மணிஸ் பேபிள் பை எனி மெம்பர் டு த கம்பெனி, அது எல்லாமே என்ன ஆகிடும், ஒரு லீகல் டெட் மாதிரி ஆகிடும். ஷால் பி அ டெட் டியூ ஃப்ரம் ஹிம் டு த கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 13 ஆல்ட்ரேஷன் ஆஃப் MOA மெமரண்டம். ஓகேவா, ஆல்ட்ரேஷன் ஆஃப்
மெமரண்டம். ஸோ மெமரண்டமில் என்ன இருக்கும், நிறைய இருக்கும். நேம் கிளாஸ், ஸ்டேட் கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், லயபிலிட்டி கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸ், அதெல்லாம். ஸோ இதில் எதெல்லாம் மாற்றலாம்? சப்ஸ்கிரைபர் கிளாஸை மாற்றலாமா அப்படின்னா நோ, மாற்றக்கூடாது. சப்ஸ்கிரைபர்ஸ் கிளாஸை எப்படி மாற்ற முடியும்? ஸோ யார் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்க பேரையும் நம்ம எப்படி மாற்ற முடியும்? நேம் மாற்றலாம், அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றலாம், ஆப்ஜெக்ட்டை மாற்றலாம், லயபிலிட்டி லிமிட்டட் அன்லிமிட்டடாக மாற்றுறது அந்த மாதிரி மாற்றலாம், கேபிட்டலெலாம் மாற்றலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று அதை மாற்றப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எஸ்ஆர் பாஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம எதை மாற்ற பண்ணாலும் நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த கம்பெனியை நம்ம மாற்ற போகிறோம். கம்பெனியோட நேமை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரைட்டிங்கில் சொல்லணும். நான் நேமை மாற்ற போகிறேங்க அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரைட்டிங்கில் சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம போய் ஆர்ஓசி கிட்ட போய் ஆர்ஓசி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு, இப்போ நீங்கள் வேறு ஒரு புது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நேமை மாற்ற முடியும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரூல் படித்தோம்ல, ப்ரொமோட்டர் வந்து ரூல் பார்க்கணுன்ட்டு, அந்த அன்டிசைரபிளாக இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கா, கரெக்டாக இருக்காங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம கம்பெனியை வந்து ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாற்ற போகிறோம், பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக மாற்ற போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்போ லிமிடெட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக மாற்ற போகிறோன்னா லிமிட்டட்னுக்கு மேலே ப்ரைவேட் லிமிட்டட்னு மட்டும்தானே போட போகிறோம். அதுக்கு போயிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே? ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு பேராக மாற்ற போகிறோம் அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடுங்கிறது அம்பானி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு மாற்ற போதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கேட்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாற்ற போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் தேவை கிடையாது. ஓகே? தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா என்ட்ரி இன் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ எந்த ஒரு நேம் சேஞ்சாக இருந்தாலும் நான் அந்த ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுவார், ரெஜிஸ்டர் கண்ணாடி போட்டு ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டரில் போயிட்டு கம்பெனியோட பேர் இங்கே இருக்குல்ல, அந்த கம்பெனியோட பேர் எடுத்துகிட்டு வேற ஒரு பேர் வந்து எழுதுவார். எழுதிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு புது சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், ஃப்ரெஷ் COI, அந்த புது பேர் போட்ட ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனாக கம்பெனிக்கிட்ட கொடுப்பார். ஸோ எந்த நேம் சேஞ்சாக இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நம்ம மாற்றலாமா அப்படின்னா மாற்றலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் மாற்ற போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்ட? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. ஓகே? சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை போய் ஒரு அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே அப்படிவா அப்படின்ட்டு அப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து நம்ம பெங்களூரில் மாற்ற போகிறோம். ஸோ தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவில் மாற்ற போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் தேவை. ஓகே? நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்ல, ஸோ அப்ளை பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த அப்ளிகேஷனை எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தூக்கி போடலாம்? டிஸ்போசல் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னா அது எப்போக்குள்ளே அப்படின்னா நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்குறோம், அது கொடுத்து 60 டேஸ்க்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணலாம். ஓகே? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஸோ சப்போஸ் நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த நேம் சேஞ்ச்க்கு இந்த ஆல்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஆல்ட்ரேஷனுக்கு கிரெடிட்டார்ஸ், டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ், அப்புறம் அதர் பர்சன்ஸ் அவங்க எல்லாத்துடைய கன்சென்ட்டும் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், நம்மளுக்கு எக்கச்சக்கமாக கடன் ஆகிடுச்சு, அதனால் நம்ம பேசாமல் கம்பெனி வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கம்பெனி இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு கடன் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு நார்த் இந்தியாவில் போய் வச்சிடலாம், இவங்க எல்லோரும் ஏமாற்றிடலாம் கிரெடிட்டார்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அதுக்காக நம்ம நேம் சேஞ்சு கன்சென்ட் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ், டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன் டு டிஸ்சார்ஜ் த லயபிலிட்டி. ஸோ இவங்களுக்கெலாம் நம்ம வந்து பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக நம்மள்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணுறத அப்ரூவ் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு 6th பாயிண்ட், நம்ம எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஹீரோ கிட்ட போய் கொடுக்கணும். ஹீரோ யார்? ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும். எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் ஆர்ஓசி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா எஸ்ஆர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னு பார்த்தல, அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷனும் அப்புறம் சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல், நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லை ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையும் நம்ம கொண்டு போய்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும். இப்போ எந்த ரெஜிஸ்டர்டு கொடுக்குறது? இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ 2 ஸ்டேட்டு. ஓகே? நம்ம வந்து சென்னையில் இருக்குது கம்பெனி,
சென்னையில் இருக்கிற கம்பெனியை நம்ம கொண்டு போய் பெங்களூரில் வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருப்பார், கர்நாடகாவுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருப்பார். அப்படின்னா நம்ம எந்த ரெஜிஸ்டார்ட்டை கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலை வந்து கொடுக்குறது அப்படின்னா 2 ரெஜிஸ்டார்ட்டுமே கொடுக்கணும், 2 பேர்ட்டுமே அப்ரூவலை கொடுக்கணும். இவங்க 2 பேருமே அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. இவங்க இனிமேல் இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, இவங்க இனிமேல் கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாற்ற போகிறோம் அப்படின்னா 2 ஸ்டேட்டோடைய ரெஜிஸ்டார்கிட்டையும் நம்ம போயிட்டு இந்த மாதிரி மாற்றுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ரெஜிஸ்டார் என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் வந்து அவங்க கம்பெனி பேரை இல்லை அப்படின்ட்டு அடிச்சு விட்ருவாங்க. இவர் வந்து ஆமாம் இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு பேரை புதுசாக எழுதிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பார். ஆர்ஓசி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை வந்து கொடுப்பாங்க, அந்த புது ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்ஓசி. ஓகேவா, ஸோ கம்பெனியோடைய ஆப்ஜெக்டை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நேம் பார்த்துட்டோம், பிளேஸ் பார்த்துட்டோம், இப்போ ஆப்ஜெக்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி வந்து எதுக்காக ஆப்ஜெக்டை வந்து சேஞ்ச், கம்பெனி வந்து பணம் வாங்கியிருக்கோம்ல, பப்ளிக்கிட்டேருந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி ஷேர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுப்போம். ப்ராஸ்பெக்டஸ்னால் ஒரு இன்விடேஷன். ஓகேவா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்காக நம்ம பணத்தை ரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நம்ம கம்பெனியோடைய ஒரு கோல் என்ன கோல்னால் ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம செட் பண்ணுறோம், அதுக்காக நம்ம பப்ளிக்கிட்டேருந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். இப்போ அந்த 10 லட்ச ரூபாவில் நம்ம வந்து 6 lakhs தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்ஸ்பெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 4 lakhs அன்ஸ்பெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணுறோன்னா அப்ஜெக்டை மாற்ற போகிறோம், இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ஜெக்டை மாற்ற போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும், அன்யூட்டிலைஸ்டு மணி இருக்கும் போது நம்ம அப்ஜெக்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருக்குல்ல, இது பற்றின டீட்டெயில்ஸை நியூஸ் பேப்பர், என்ன நியூஸ் பேப்பர் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் ப்ளஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வெப்சைட் ஆஃப் த கம்பெனி, ஏன் நான் இந்த மாதிரி இந்த அப்ஜெக்டை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நியூஸ் பேப்பர்லேயும் வெப்சைட்லேயும் கொடுக்குறோம். இப்போ ஏதாவது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதுக்கு வந்து இல்லை, நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக தான் நாங்கள் உங்கள் கம்பெனியோட ஷேரே வாங்கினோம், நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்கன்னா நாங்கள் எதுக்கு உங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கணும், நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ரொமோட்டர்ஸும் இல்லை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஷேர் ஹோல்டர்ஸ் சேர்றா நீ போடா கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஷால் பி கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிட். ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து எப்படி இருக்கணும்னா செபியோட ரெகுலேஷன் படி இருக்கணும், புரியுதா. ஸோ கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்காக பப்ளிக்கிட்டேருந்து மணி ரைஸ் பண்ணியிருக்கு, அந்த மணியில் அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கம்பெனி என்ன பண்ணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் ரெசல்யூஷனை நியூஸ் பேப்பர்லையும், நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் ப்ளஸ் வெர்னாக்குலர் அண்ட் வெப்சைட் ஆஃப் த கம்பெனிலையும் ஏன் மாற்ற போகிறேங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கணும். ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா சரி நீ போயிரு கெட் லாஸ்ட் அப்படின்ட்டு, நீங்கள் எக்ஸாமில் போய் கெட் லாஸ்ட்லாம் எழுதக்கூடாது, நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஷால் பி given an opportunity to exit by promoters and shareholders as per the regulations specified by SEBI. ஓகேவா, இப்போ திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லணும்ல, நம்ம என்ன மாற்றினாலும் நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லணுமா. ஸோ ஹீரோ கிட்ட போய் சொல்கிறோம், கம்பெனி கொண்டு போய்ட்டு ஆர்ஓசி கிட்ட சொல்லுது, ஆர்ஓசி என்ன பண்ணுவார், ரெஜிஸ்டர் பண்ணுவார், ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபை பண்ணுவார். எப்போக்குள்ளாரனா இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 நாளுக்குள்ளார. ஓகே, ஸோ எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது 11th பாயிண்ட், ஆல்ட்ரேஷன் டு பி ரெஜிஸ்டர்ட். நம்மளே சும்மா ஆல்ட்ரு பண்ணிட்டு நம்மளே வச்சுக்கூடாது, எல்லா ஆல்ட்ரேஷனும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். 12th பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒன்லி மெம்பர் டிவிசிபிள் ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு லிமிட்டட் பை கேரண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கம்பெனி, அது மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராஃபிட்டில் பங்கு இருக்கணும். யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் ப்ராஃபிட்டில் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வாய்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டமில் போய்ட்டு நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டை கொடுத்துலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போடக்கூடாது. ஒன்லி மெம்பர்ஸ் ஹேவ் ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் டிவிசிபிள் ப்ராஃபிட். ஸோ அவ்வளோதான் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம். ஓகேவா,
அப்புறம் இதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ரூல் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சப்போஸ் நம்ம கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ரிட்டர்ன்லாம் நம்ம ஃபைல் பண்ணல, இல்லைனா டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, டெபெஞ்சர்ஸ்லாம் ரீபே பண்ணல, அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் ஒரு கெட்ட கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு கம்பெனி, ஒரு வீணாக போன கம்பெனி, ஏன் வீணாக போன கம்பெனினா ஃபினான்ஷியல் ரிட்டர்னை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ண, ஆனுவல் ரிட்டர்னை ஃபைன் பண்ண, டெபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, டெபாசிட்ஸ் எல்லாம் ரீபே பண்ணல, அந்த மாதிரி ஒரு கெட்ட கம்பெனியாக தான் நீ இப்போ கம்பெனியோட பேரெல்லாம் மாற்றிட்டு ஏமாத்தாத அப்படின்னு சொல்லுது. ஸோ அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கன்னா நம்ம வேற ஒரு பேர் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி ஃப்ராடு பண்ணணும்னு நினைக்க, இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரூல் 29 வந்து சொல்லுது. அவ்வளோதான் வந்து மெமரண்டமோட ஆல்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், செக்ஷன் 14. ஆர்டிகல்ஸாக ஆல்ட்ரு பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிள், குட்டியோண்டு தான் இருக்கும் செக்ஷன் 14. ஸோ இதுவும் என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகேவா? எதுக்கெலாம் நம்ம ஆர்டிகல்ஸ் ஆல்ட்ரு பண்ணலாம்? சப்போஸ் நம்ம ப்ரைவேட் கம்பெனியை பப்ளிக் கம்பெனியாக மாற்ற போகிறோம், இல்லை பப்ளிக் கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனியாக மாற்ற போகிறோம். ஸோ பப்ளிக் கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனியாக மாற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா பப்ளிக் கம்பெனிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. இப்போ நம்ம அதை ப்ரைவேட் கம்பெனியாக சின்னோண்டு கம்பெனியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கணும். கம்பெனி என்ன பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணும். என்னெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணோன்னா, டிராஃப்ட் MOA, அப்புறம் நம்ம எந்த ஒரு மீட்டிங்கில் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ணியிருப்போம்ல, அந்த மீட்டிங்கோட மினிட்ஸு, அப்புறம் போர்டு ரெசல்யூஷன், அப்புறம் கீ மேனேஜரல் பர்சன் வந்து நாங்கள் இந்த ஆக்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டோங்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் மாற்றிக்கிறோம், நாங்கள் பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி கேட்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிச்சுன்னா நம்ம மாற்றிக்குவோம். அவ்வளோதான் செக்ஷன் 14. ஓகே. அப்புறம் செக்ஷன் 15 வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாத்தையும் நோட்டட் இன் எவ்ரி காப்பி. ஸோ நம்ம எந்தெந்த மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ஆல்ட்ரு பண்ணாலும் அதை நம்ம எல்லா காப்பிலையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு மெமரண்டமில் நம்ம புதுசாக வச்சுக்கிட்டு இன்னொரு மெமரண்டமில் பழைய இதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லா ஆல்ட்ரேஷனையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் இதில் நம்ம டிஃபால்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 per காப்பி. ஸோ எத்தனை காப்பியை நம்ம ஆல்ட்ரு பண்ணாமல் இஷ்யூ பண்ணுறோம் அப்படியோ அந்த அத்தனை காப்பிக்கு ஈச் வந்து ₹1000. ஓகேவா? கம்பெனி அண்ட் எவ்ரி ஆஃபீஸர் உன் டிஃபால்ட்டு, கம்பெனிக்கும் ஒய்டுக்கும் அண்டு இது ஓகே அண்ட் இப்படி அண்ட் ஆன் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு ₹1000 per காப்பி வந்து பெனால்ட்டி. ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 17 வந்து காப்பி டு மெம்பர்ஸ், காப்பி டு மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ்க்கு இந்த மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ஏதாவது ஒரு இதோட காப்பி வேணும் அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாரு, கம்பெனிக்கிட்ட எனக்கு MOA இல்லைனா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது அதோட ஒரு காப்பி வேணும்னா கம்பெனிக்கிட்ட போய் கேட்கணும். கேட்டோன்னே கம்பெனி வந்து 7 நாளுக்குள்ளே அவருக்கு கொடுக்கணும். 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ளே கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா ₹1000 per day ஃபைனு, மேக்ஸிமம் 1 lakh. ஓகேவா? ஸோ கம்பெனியோடைய மெம்பர்ஸ்க்கு அவங்க MOA இல்லைனா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ரெசல்யூஷனோட காப்பி வேணும்னா அவங்க கம்பெனிக்கிட்ட அப்ளை பண்ணி கேட்கணும். கம்பெனி வந்து அந்த ரெக்வஸ்ட் அவங்க கேட்டதுலேருந்து 7 நாளுக்குள்ளே கொடுக்கணும். கொடுக்கலனா ₹1000 per day ஆர் ₹1 lakh. இது ரெண்டுத்தில் எது கம்மியோ whichever is less வந்து பெனால்ட்டி கம்பெனிக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 16 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம். ஸோ நம்ம நேம் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்ல, இன்னொரு கம்பெனி மாதிரியே இருக்கக்கூடாது, அன்டிசர்வலாக இருக்கக்கூடாது அப்படிலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒப்பீனியன் என்ன ஒப்பீனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அப்படின்னா, நேம் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது இல்லைனா இன்னொரு கம்பெனியை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோடைய ஓகேவா? சுயோமோட்டோனா என்ன, சுயோமோட்டோ இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் ஆஃப் ட்ரேட்மார்க். ஓகே. அப்ளிகேஷன் அந்த கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகி 3 வருஷத்துக்குள்ளே ஒரு ட்ரேட்மார்க்கோடைய ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த ட்ரேட்மார்க் TM. ஸோ நான் வந்து அந்த ட்ரேட்மார்க் ஆக்ட் படி அது வந்து எனக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதை எப்படி இவங்க வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அந்த ட்ரேட்மார்க்கோடைய ஓனர் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லணும்னா, கம்பெனிக்கிட்ட கம்பெனி நீ பேரை மாற்றிடு அப்படின்னு சொல்லணும். டைரக்ட் கம்பெனி டு சேஞ்ச் இட்ஸ் நேம். ஓகே. எப்போக்குள்ளார சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி டைரக்ட் பண்ணதில்ல, அதுலேருந்து 3 monthsக்குள்ளார இல்லாட்டி ஆர்டினரி ரெசல்யூஷனை
பாஸ் பண்ணி அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இட் மே டைரக்ட் த கம்பெனி டு சேஞ்ச் இட்ஸ் நேம் வித்தின் அ பீரியட் ஆஃப் 3 months. எப்போனா இந்த டைரெக்ஷன் வந்து அப்போலேருந்து இல்லைனா ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அப்போலேருந்து 3 மாதத்துக்குள்ளார கம்பெனியை வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 monthsக்குள்ளார இல்லைனா ஆர்டினரி ரெசல்யூஷனுக்குள்ளார. ஓகேவா? ஸோ கம்பெனி வந்து நேமை சேஞ்ச் பண்ணிடுச்சு, நேமை மாற்றிடுச்சு, நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கம்பெனி வந்து என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், ஹீரோ கிட்ட சொல்லணும். எப்போக்குள்ளார சொல்லணும்னா 15 days, அந்த சேஞ்ச் பண்ணி 15 daysக்குள்ளார சொல்லணும். அந்த அதையும் சொல்லிவிட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கல, அந்த ஆர்டரையும் நம்ம ரெஜிஸ்ட்ரார் கிட்ட பண்ணணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன பண்ணுவார், அது எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனில் நோட் பண்ணிக்குவார். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. பனிஷ்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரை மாற்று அப்படின்னு சொல்லிடுச்சு, ஆனால் நம்ம மாற்றலை அப்படின்னா ₹1000 per day. அது சொன்னதுலேருந்து எவ்வளோ நாள் நம்ம மாற்றாமல் இருக்கோமோ ₹1000 per day. இது யாருக்கு, கம்பெனிக்கு. அப்புறம் ஒய்டு இருக்காங்களா, ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்க்கு நாட் லெஸ் தென் 5000, மினிமம் 5000, மேக்ஸிமம் 1 lakh ஃபைன். ஓகேவா? மினிமம் மேக்ஸிமம். அவ்வளோதான் செக்ஷன் 16. ஓகே. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒப்பீனியன் படி அது ஐடென்டிக்கல் ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா அதோட சிஓ மோட்டோ இல்லைனா ட்ரேட்மார்க், ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் ஆஃப் த ட்ரேட்மார்க் வந்து நான் தான் அதோட ஓனரு, நான் வந்து ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் 1999 படி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அவங்க எப்படி அதே மாதிரி நியமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. எப்போக்குள்ளே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா கம்பெனியை வந்து டைரக்ட் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரை மாற்றுங்கன்ட்டு. எப்போக்குள்ளே 3 months ஆஃப் சச் டைரெக்ஷன் ஆர் பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன். நேமை சேஞ்ச் பண்ணிச்சுன்னா 15 daysக்குள்ளே நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆர்டருடைய ஒரு காப்பியும் சொல்லணும். அப்புறம் பனிஷ்மெண்ட் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 19. செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா சப்சிடரி ஸோ இது என்னது கிரிக்கிட்டு வந்துருச்சு. செக்ஷன் 19 வந்து சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனியோடைய ஷேர்ஸை ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனியோடைய ஷேர்ஸ் இருக்குல்ல அதை வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது 2 விஷயம் என்னென்னா, சப்சிடரி கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கக்கூடாது, இன்னொன்று ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனிக்கு ஷேர்ஸை அலாட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனினா இன்னொரு அதோட சப்சிடரி ஜியோ. அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து ஜியோக்கு அதோடைய ஷேரை அலாட் பண்ணக்கூடாது, ஜியோவும் ரிலையன்ஸோட ஷேரை போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதுக்கு 3 எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்ன 3 எக்ஸப்ஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிசீஸ்டு மெம்பர் அப்படின்னா ஓகே. ஸோ அப்பா வந்து சப்சிடரி கம்பெனியில் ஷேர் வச்சுருக்காரு, பையன் வந்து அப்பா வந்து ஹோல்டிங் கம்பெனியில் ஷேர் வச்சுருக்காரு, பையன் வந்து சப்சிடரி கம்பெனியில் ஷேர் வச்சுருக்காரு. அப்பா செத்ததுக்கப்புறம் பையனுக்கும் அந்த ஷேர் வந்துருச்சு, இப்போ அவங்க 2 கம்பெனியில் ஷேர் வச்சுருக்காங்களே அப்படின்னா ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிசீஸ்டு மெம்பர். இல்லைனா நீங்கள் ட்ரஸ்டியாக ஒரு ட்ரஸ்டிங்கிற கெப்பாசிட்டியில் ஹோல்டு பண்ணுறீங்க, இல்லைனா ஷேர் ஹோல்டர் ஈவன் பிஃபோர் சப்சிடரி. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியை வாங்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து சப்சிடரி கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். இந்த 3 கேஸ் மட்டும் எக்ஸப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 20. இது ரொம்ப குட்டியான செக்ஷன், சர்வீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ சர்வீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், கம்பெனி வந்து அதோடைய மெம்பர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க போகுது, இல்லைனா இவங்க எல்லாம் சேர்ந்து கம்பெனிக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகே. 2 கம்பெனியாக இல்லை 2 கம்பெனியாக, கம்பெனிக்கு கொடுக்க போகிறோமா இல்லை கம்பெனி நமக்கு கொடுக்க போதா, 2 கம்பெனியாக பை கம்பெனியாக. கம்பெனிக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கொடுக்கணும், பிரான்ச் ஆஃபீஸ்லலாம் போய் கொடுக்கக்கூடாது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் கொடுக்கணும். எப்படிலாம் கொடுக்கலாம், ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, கொரியர், இல்லைனா இமெயில் அனுப்பலாம், எலக்ட்ரானிக் மோடு, இல்லைனா ஹேண்ட் டெலிவரி. ஹேண்ட் டெலிவரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையில் கொடுக்குறது ஹேண்ட் டெலிவரி. ஓகேவா? ஸோ கம்பெனிக்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்க போகிறோம், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க போகிறோன்னா என்னெல்லாம் பண்ணலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம், ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், கொரியரில் அனுப்பலாம், இமோடில் அனுப்பலாம், ஹேண்ட் டெலிவரி அனுப்பலாம். கம்பெனி நமக்கு கொடுக்க போகுதுன்னா சாதா போஸ்ட்லேயும் கொடுக்கலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் போஸ்ட் ப்ளஸ் இந்த எல்லாமே. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு அடிஷன் என்னென்னா நார்மல் போஸ்ட்லேயும் கொடுக்கலாம். ஸோ கம்பெனி கொடுக்க போகுதுன்னா நார்மல் போஸ்ட்லேயும் கொடுக்கலாம், கம்பெனிக்கு நம்ம கொடுக்க போகிறோன்னா நார்மல் போஸ்ட்டில் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ கம்பெனி கொடுக்க போனால் நார்மல் போஸ்ட்லேயும் கொடுக்கலாம், ப்ளஸ் இதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 21 ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை சும்மா அப்படியே போய் கொடுக்க முடியாது, ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஆத்தென்டிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கம்பெனி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுது, இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொசீடிங் எதாக இருந்தாலும் அதை வந்து கீ மேனேஜரியல் பர்சன்
ஆர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அதை சைன் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. சும்மா கம்பெனி வந்து ஒரு டாக்குமெண்ட்னால் சும்மா கம்பெனியோடைய பேர் மட்டும் போட்டு இந்த கம்பெனி லிமிடெட் அப்படின்ற மாதிரி போட்டு கீழே வந்து சும்மா எல்லா இன்ஃபர்மேஷனும் டைப் பண்ணி இந்தாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாது. அதை வந்து சைன் பண்ணணும். யார் சைன் பண்ணணும்? கீ மேனேஜரல் பர்சன் இல்லைனா ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் சைன் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 22. செக்ஷன் 22 வந்து என்ன சொல்லுதுன்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸிக்யூஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெட்ரா. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட் அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம். ஸோ கம்பெனி வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஐ ப்ராமிஸ் டு பே இத்தனை பைசா ஆன் இத்தனை டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ராமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம். அப்படின்னா அதை யார் சைன் பண்ணணும்? யார் சைன் பண்ணணும்னா எனி பர்சன் ஆத்தரைஸ்டு. எனி பர்சன் ஆத்தரைஸ்டு. இந்த ஆத்தரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ்டாக இருக்கலாம் இல்லைனா இம்ப்ளைடாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஸ்டுனா என்ன? ஸோ கம்பெனி வந்து சொல்லிடுச்சு இவங்க தான், இப்போ வந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி இவங்க தான் ஐஸ்வர்யா தான் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஐஸ்வர்யா தான் சைன் பண்ணணும். இல்லை இம்ப்ளைடு, 20 வருஷமாக ஐஸ்வர்யா தான் சைன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா ஐஸ்வர்யாவே சைன் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் இம்ப்ளைடு. ஸோ எனி பர்சன் ஆத்தரைஸ்டு அப்படிங்கிறது. எப்படி ஆத்தரைசேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, கம்பெனிக்கு காமன் சேல் இருக்கா அப்படின்னா ஓகே, காமன் சேல், கம்பெனியோடைய காமன் சேல் பற்றி காமன் சேல் வச்சு இவங்க தான் சைன் பண்ணணும், ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துருங்க. காமன் சேல் இல்லை அப்படின்னா 2 டைரக்டர்ஸ் ப்ளஸ் சிஎஸ் இருந்தாங்கன்னா சிஎஸ், இல்லைனா சிஎஸ் தேவையில்லை, 2 டைரக்டர்ஸ் மட்டும். அவ்வளோதான் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எனி பர்சன் ஆத்தரைஸ் சைன் பண்ணலாம். அத்தாரிட்டி எப்படி கொடுக்கலாம்? அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ்டாக இருக்கலாம் இல்லை இம்ப்ளைடாக இருக்கலாம். யார் கொடுக்கணும்? காமன் சேல் வச்சு கொடுக்கணும், இல்லைனா 2 டைரக்டர்ஸ் ப்ளஸ் கம்பெனி செக்ரட்டரி இஃப் த கம்பெனி ஹேஸ் அ கம்பெனி செக்ரட்டரி. அவ்வளோதான் வந்து செக்ஷன் 22. அவ்வளோதான் வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனியுமே. அவ்வளோதான். ஓகேவா?